கிறிஸ்டியன் அழிவின் நகரம் என்ற இடத்தில் வாழ்ந்தான். அது பாவம், நம்பிக்கையின்மையால் நிறைந்திருந்தது. நகரம் அழிக்கப்படும் என எச்சரித்த விசேஷ புத்தகத்தை படித்த பிறகு குற்றவுணர்வையும் பயத்தையும் குறிக்கும் விதமாக தன் முதுகில் சுமையை உணர்ந்தான். குடும்பமும் அக்கம்பக்கத்தினரும் அவனை கேலி செய்த போதும் கிறிஸ்டியன் நகரத்தை விட்டு வெளியேறி பரலோக நகரத்தை நோக்கிய பாதையில் பயணிக்க முடிவு செய்தான். அங்கே பாதுகாப்பு, நித்திய வாழ்வும் வாக்களிக்கப்பட்டது. எவாஞ்சலிஸ்டின் வழிகாட்டுதலுடன் அவன் தன் விசுவாசப் பயணத்தைத் தொடங்கினான். அந்த பயணத்தில் கிறிஸ்டியன் பல சோதனைகளையும் சபலங்களையும் சந்தித்தான். அவன் விரக்தியின் சேற்றில் மூழ்கினாலும் மீட்கப்பட்டு பயணத்தைத் தொடர ஊக்கமளிக்கப்பட்டான். அவன் கொடிய எதிரியான அப்போலியனை எதிர்த்துப் போராடினான். வேனிட்டி ஃபேரின் சபலங்களை எதிர்த்தான். மேலும் ஜெயண்ட் டெஸ்பேரால் சந்தேகக் கோட்டையில் சிறைவாசத்தையும் அனுபவித்தான். ஃபெய்ட்ஃபுல், பின்னர் ஹோப்ஃபுல் போன்ற சில தோழர்கள் அவனை ஊக்கப்படுத்தினார்கள். ஆனால் மற்றவர்களோ அவனை வழிதவரச் செய்ய முயன்றனர். ஜெபம், தைரியம் மற்றும் கடவுள் மீதான நம்பிக்கையின் மூலம் கிறிஸ்டியன் ஒவ்வொரு சவாலையும் வென்று விசுவாசத்தில் மேலும் பலப்பட்டான். இறுதியில் கிறிஸ்டியனும் ஹோப்ஃபுல்லும் மரண நதியை அடைந்தார்கள். அதுவே பரலோக நகரத்திற்கு முன்பிருந்த கடைசி தடை. கிறிஸ்டியன் பயந்தான், ஆனால் ஹோப்ஃபுல் அவனுக்கு கடவுளின் வாக்குறுதிகளை நினைவூட்டினான். விசுவாசத்தோடு அவர்கள் நதியைக் கடந்தார்கள். கிறிஸ்டியனின் சுமையும் என்றென்றைக்குமாக மறைந்து போனது. தேவதூதர்கள் அவர்களை ஒளிவீசும் பரலோக நகரத்திற்குள் வரவேற்றார்கள். அங்கே கிறிஸ்டியன் கடவுளோடு சமாதானம், மகிழ்ச்சி, நித்திய இளைப்பாறுதலைக் கண்டான்.